ஒரு கல்யாணத்துக்கு அவரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த கல்யாணத்தில் ஜீசஸ் இல்லாம போயிருந்தா அங்க குறைவு இருந்திருக்கும். அங்க குறைவு வந்தது உண்மை, அங்க நிறைவு இயற்கைக்கு அப்பாற்பட்டதுல வந்ததும் உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்துவையும் அவங்களுடைய சீஷர்களையும் அழைத்திருந்தாங்களாம். நீங்க எந்த நல்ல காரியம் இருந்தாலும், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு மெச்சூர்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கட்டும், ஒரு முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்யாணமாக இருக்கட்டும், ஜீசஸ் இல்லாமல் செய்யாதீங்க. இன்வைட் ஜீசஸ் இன் யுவர் வெட்டிங். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, குறை இருக்காது. கடன் வாங்க மாட்டீங்க, லோன் எடுக்க மாட்டீங்க, எவங்கிட்ட கை எங்க மாட்டீங்க. இந்த கல்யாணத்தில் நீங்க இருங்க, நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் குறையில்லாம செய்வார். இங்க முதலாவது காட்டுறாரு. அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, திராட்சை இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்ந்த உடனே மரியலம்மா சொல்றாங்க, திராட்சை ரசம் இல்லப்பா உனக்கு கொடுக்கறதுக்குன்ற மாதிரி. அப்ப இயேசு சொல்ற, என் நேரம் இன்னும் வரல, என் நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கச்சாடை எழுங்கடா, தண்ணியை ரொப்புங்கடா, மொண்டு எடுத்துட்டு போய் கொடுங்கடான்றாரு. அவரு ஜெபம் பண்ணல, எதுவும் பண்ணல. அங்க மறந்தே விடுச்சு, இங்க இவரே இருக்கிறார் மாத்த. ஆவியான தேவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். If you invite him in your marriage, in your celebration, in everything, you will not see any lack. Because if you believe that he is our shepherd, you will not see any lack. ஒரு குறையை நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. இது வெறும் வெட்டிங்க மாத்திரம் சொல்லிங்க. ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, முதல் அற்புதத்துல என்னால எதையும் எப்படியும் மாற்ற முடியும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல நான் கொண்டு வர முடியும். ஆப்ஷனே இல்லாத லெவல்ல இருக்கலாம். இனி அந்த திராட்சை ரசம், முன்னாடி இந்த திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு, இந்த ஆட்கள் என்னை விட்டு போயிட்டாங்க, இவங்க தான் என் சோர்ஸ், இவங்க தான் என் ஆளு, இவங்க தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன், இனி நான் எப்படி ஊழியம் செய்ய போறேன், இனி நான் எப்படி மேன்மையை அடைய போறேன், இனி நான் எப்படின்னு அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துன்னு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நல்லா கவனிங்க, ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். The best wine ஆண்டவர் உங்க லைஃப்ல கொண்டு வர விரும்புகிறார்.